திருகோணமலை மாவட்டத்தின் பெருகல் பிரதேசமானது நீண்ட காலமாக சமூக பொருளாதார மற்றும் கல்வி சார்ந்த பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் பின்தங்கிய பிரதேசங்களில் ஒன்றாகும். வரையறுக்கப்பட்ட வளங்கள், தொழில்நுட்ப வசதிகளுக்கான குறைந்த அணுகுதல் மற்றும் கல்வி வாய்ப்புகளில் காணப்படும் இடைவெளி காரணமாக இப்பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்கள் நவீன தகவல் தொழில்நுட்ப கல்வியை பெற்றுக்கொள்வதில் பல தடைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். அந்த நிலையில் மாணவர்களின் டிஜிட்டல் அறிவையும் தொழில்நுட்ப திறன்களையும் மேம்படுத்தி எதிர்கால கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்கு தயார்படுத்தும் நோக்கில் மனிதநேய நம்பிக்கை நிதியத்தின் அனுசரணையுடன் விவேகானந்த சமுதாய அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பினூடாக பெருகல் துவாரகா வித்தியாலயத்தில் கணனி கூடமானது நிறுவப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. தரம் 9 மற்றும் தரம் 10 சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு அடிப்படை கணனி பயிற்சி வகுப்புகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். வணக்கம். நான் துவாரா ஸ்கூல்லேருந்து தைக்கிறேன். இப்போ என்னென்னா இவங்களுக்கு இது 3ஆம் கட்டமாக போய் பண்ணுறது. இந்த ஐசிடி நான் அடிக்கிற டைமில் முதல் கட்டம் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருந்தது. பிறகு கொஞ்சம் அவங்கள என்ன சொல்கிறது மிஸ்ஸாக்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அதனால் எனக்கு கொஞ்சம் இலகுவாக இருந்தது பாட சிலபஸுக்கு எடுக்கிற மாதிரி. இப்போ மற்றபடி இங்கே என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து ஸ்டார்டில் நான் செகண்டரி படிப்பிச்ச டைம் எனக்கு கொஞ்சம் எல்லாம் இலகுவாக இருந்தது. இப்போ செகண்டரிக்கு அந்த பாடத்துக்குரிய டீச்சர்ஸ் வந்ததுக்காண்டி நான் இப்போ பிரைமரி படிப்பிக்கிறதுக்காண்டி அந்த சின்ன பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை கொண்டு கண்ட்ரோல் பண்ணலாம் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு இங்கே இருக்காது. செகண்டரியில் இருந்ததுன்னா எனக்கு பாடம் சில டைம் பாடம் தரும், சில டைம் பாடம் இல்லாமல் இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற டைமில் அந்த பிள்ளைகளை கொண்டு நான் இங்கே ஐடி செய்கிறதுக்குரிய மாதிரி இலகுவாக இருந்தது. இப்போ என்ன சொன்னாங்கன்னா எந்த நேரம் பிரைமரியில் இருக்கணும். அவங்கள விட்டுட்டு செய்கிறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி பார்த்தாலும் எனக்கு 1 மணி பிறகு வந்தால் அவங்களுக்கு இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. 1 மணிலேருந்து 3:15 மட்டும்தான் டைம் 3:15 மட்டும்தான் அதுக்குரிய மாதிரி செய்து கொண்டு இருந்தேன். இப்போ என்ன கஷ்டம்னு சொன்னால் இதில் 4-5 கம்ப்யூட்டர் தான் இருந்தது. அதனால் நிறைய பேர் இருக்கிறாங்க, 2 பேட்சாக இருக்குது. அப்போ அவங்கள ஒரே டைமில் செய்ய எல்லாமே இருக்குது. இப்போ 5 பேர்னு சொன்னால் அவங்கள தனித்தனியாக ஒரு கம்ப்யூட்டரில் குரூப்பாக தான் கொடுத்துருக்கு. இப்போ அவங்கள அந்த குரூப்பில் எனி டைம் செய்கிறதுக்குரிய மாதிரி இருக்கும். இப்போ நிறைய டைம் அவங்க எடுக்கிறாங்க. அப்போ அதனால் எல்லாரும் செய்கிறதுக்குரிய மாதிரி இல்லை. இப்போ குறையாக இருந்ததுக்காண்டி தான் அவங்க எல்லாரும் செய்கிறதுக்குரிய அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஆட்கள் முன்னுக்கு செய்வாங்க. இப்போ அதனால் பின்னுக்கு கொஞ்சம் நம்ம இதில் எப்படியாவது கொஞ்சம் பழகிக்கணும் செய்யணுன்ற ஆட்கள் பின்தங்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க முன்னுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் எனக்கு ஒரு டைம் கிடைச்சா மட்டும் அவங்கள அந்த மவுஸு கீபோர்டு அதில் கொஞ்சம் செய்கிறதுக்கு மாதிரி. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லோரும் கீபோர்டு மவுஸ் அவங்க எல்லாம் செய்கிறதுக்கு இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் எப்படி செய்யணுமோ அதை செய்ய அவங்க இப்போ செய்து கொண்டிருக்காங்க. இப்போ 6ஆம் ஆண்டுலேருந்து நான் ஏற்கனவே 6ஆம் ஆண்டுலேருந்து 9ஆம் ஆண்டு மட்டும் படிக்கிறேன். அப்போ அந்த ஐசிடி படிப்பிக்கிற டைமில் அவங்க எல்லாம் பிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தான் இவங்க நான் படிப்பிக்கிறேன் 8ஆம் ஆண்டு இருந்தவங்க. இப்போ 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு தான். அதனால் அவங்களுக்கு சொல்ல எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அவங்க ஃபோம் ஆகிறதுக்கு உங்களோட சைட்லேருந்து கொஞ்சம் சொல்கிற வார டைம் எனக்கு கிளாஸ் போடுற மாதிரி அவங்களுக்கு செமினார் செய்கிற மாதிரி எல்லாரையும் சேர்த்து வச்சு அந்த செமினார் கொஞ்சம் செய்து சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க இந்த நான் தியரியை என் டைம் பிடிக்கல. இப்போ எழுதுறது சொன்னாலும் என் டைம் எழுதி இருக்கல. அப்போ கொஞ்சம் கூடுதலாக ப்ராக்டிக்கல் கூட தான் அவங்க செய்யுது. அப்போ நீங்கள் இந்த தியரியையும் அதில் கொஞ்சம் ஷார்ட்கட்டு அந்த விஷயங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னு சொன்னால் எல்லோரும் சேர்த்து வச்சு இப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்து இருப்பாங்க. அப்போ அந்த டைம் ஒருத்தர் செய்யாட்டி மற்ற கேட்டு செய்யறதுக்குரிய மாதிரி இருக்கும். இப்போ அதை கொஞ்சம் கூடுதலாக செய்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். மற்றது இவங்க இந்த அதில் இப்போ இருக்கிற பெட்சில் இப்போ 10ஆம் ஆண்டு இருக்கிறாங்க. அதில் 4 பேர் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நான் செய்ததுக்கு நான் திருப்தி அடைகிற மாதிரி இருக்கிற மாதிரி. அப்போ அவங்க இப்போ டைப்பிங் படைத்தாங்க. அவங்க சார் டீச்சர்ஸ் மாதிரிக்கெல்லாம் அவங்க சாராக கேட்பாங்க இந்த கொஞ்சம் எனக்கு இதில் எக்ஸல் ஷீட்டில் கொஞ்சம் போட்டு தான் மார்க் ஷீட்டுன்னு சொன்னால் அவங்க எல்லாம் செய்கிறாங்க.
பவர் பாயிண்டில் வந்து எங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. அப்போ டீச்சர்கிட்ட நீங்கள் எழுதிட்டாங்க டீச்சர், நாங்கள் டைப் பண்ணி தரோம்ல. அப்போ அப்படியான விஷயம் வந்து இந்த இது கூட வந்து அவங்க கொஞ்சம் பழகிட்டாங்க. அப்போ அது வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இந்த இதில் வந்து இன்னும் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் கொஞ்சம் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் கொஞ்சம் 2-3 இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க 2 பேர் 3 பேர் வந்து டெய்லியாக வந்து அவங்க வந்து இருவங்களை மட்டாக்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. மட்டாக்கள் வந்து கொஞ்சம் தான் நான் செய்ய போகிறேன் அவங்க 2-3 விஷயம் தான் கொடுப்பாங்க. அப்போ அவங்க முடிக்கணும்னு சொன்னால் அவங்கள பழகி கொடுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களை உதவி செய்ய இயலும்னு சொன்னால் அந்த இதை கொஞ்சம் செய்யுது. மற்றது வந்து நான் கேட்குறதுன்னா இப்போ அவங்களுக்கு வேறே ஒரு கிளாஸ் வந்து வார டைமில் நீங்கள் அவங்களுக்கு ஸ்பெஷல் மாதிரி ஒரு அவங்கள எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு கிளாஸ் ஒன்று முடிச்சிங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோ நான் வெறுவல் மௌத்தாரத்தில் வசிக்கிறேன். நான் தரம் 10 கல்வி கற்கிறேன். நான் தரம் 8 இந்த ஐசிடி பழகிறேன். எனக்கு அதுக்கு முன்னையெல்லாம் எதுவும் தெரியாது. இப்போதான் இந்த பவர் பாயிண்ட் வேர்டு இது எக்ஸல் எல்லாம் எனக்கு செய்ய தெரியும். நான் இங்கே டீச்சர்ஸ்மாருக்கு டைப் பண்ணி கொடுக்குறேன். ப்ரெசன்டேஷனுக்கு மார்க் ஷீட் எக்ஸலில் பதிஞ்சு கொடுக்குறேன். அதெல்லாம் நான் செய்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னையெல்லாம் இந்த நாலேஜ் எல்லாம் இல்லை. இப்போ அது இதெல்லாம் இந்த ஐசிடியில் வந்ததோட தான் எனக்கு எப்படி டைப் பண்ணணும் அதெல்லாம் தெரியும். எனக்கு இந்த ஐசிடியில் அந்த சில கம்ப்யூட்டர் வேலையும் செய்யாது. அதான் கொஞ்சம் தெரிஞ்சது. எங்களுக்கு இந்த ஐசிடி உதவி செஞ்ச விவேகானந்தர் சமுதாய அறக்கட்டளைக்கும் மனிதநேய நம்பிக்கை நிதியத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். என்னோட பேர் வந்து சாந்திகா. நாங்கள் சூழ்நிலையில் வசிக்கிறாங்க. எனது பேர் வந்து கோண சாணிஜா. நான் முத்திச்சையில் வசிக்கிறேன். நான் கம்ப்யூட்டரில் எக்ஸாம் கிளியர் பண்ணுறேன். எக்ஸாமுக்கு இந்த கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதே என்னது இங்கே ஸ்கூல் ஒப்பாமாலேருந்து தான் அந்த லேப்டாப்லேயே என்ன படிக்கிறதுலாம் தெரியும். டைப் பண்ணுறது மற்ற விஷயங்கள்லாம் ஒப்பாமல் தான் பழகிருக்கேன். ஃப்ரீ டைம் டேபிளில் பாடம் இல்லை. ஐடி பாடம் ஃப்ரீ டைம்லேயும் ஸ்கூல் விடுற டைம்லேயும் வந்து பழகிருக்கோம். இன்னும் எங்களுக்கு தேவாங்க கூட கிளாஸ் கூட ஒரு ஆள் என்ன பிறகு தான் மற்ற ஆள் கொடுக்கலாம். டைமுக்காக நான் வருகிறேன். எனது பெயர் சம்சியா. நான் தரம் 10 கல்வி கற்கின்றேன். நான் ஐசிடி வேர்ல்டு எக்ஸல் நான் டைப் பண்ணி பார்ப்பதற்கு இங்கே வரலாம். ஐசிடி ரூமுகள் நான் சூரநகரில் வசிக்கின்றேன். நான் முதலாம் தரத்திலிருந்து இங்கே கல்வி கற்கின்றேன். நான் எட்டாம் தரத்திலிருந்து ஐசிடி ரூமுகள் வந்து எக்ஸல் வேர்ல்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறேன்னு தான் எனக்கு சார் அதை சொல்லித்தராங்க. நான் பழகிறேண்ணா. அதில் எனக்கு நன்மை கிடைச்சிருக்கு. நான் டீச்சர்ஸ்மாருக்கு சில நேரம் வேர்ல்ட் எக்ஸல் மார்க்ஸ் எல்லாம் நான் அடிச்சு சில நேரம் செஞ்சு கொடுக்குறேன். இதால் எனக்கு நன்மையும் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு 4 தான் கம்ப்யூட்டர் இருக்குது. எங்களுக்கு இன்னும் தான் நாங்கள் கணக்கு பிள்ளைகள். நாங்கள் ஃப்ரீ பாடத்தில் வந்து இது பழகிற பெருசாக எங்களுக்கு பெருசாக பழகிறேன்னா நாங்கள் ஃப்ரீ பாடம் மட்டும்தான் பழகிற. அதில் எங்களுக்கு இந்த ஐசிடி பாடம் டைம் டேபிள் இல்லை. விவேகானந்தர் சமுதாய அறக்கட்டளைக்கும் மனிதநேய நிதியத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனது பெயர் ஸ்ரீவன். வித்தியாலய கல்வி கற்கின்றேன். தரம் 8 கல்வி கற்கின்றேன். எங்களது வகுப்புக்கு கம்ப்யூட்டர் பாவிப்பதற்கு கம்ப்யூட்டர்